ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில் திருமண தடையை நீக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மாதங்களில் அம்மன் மாதமாக போற்றப்படக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதி மங்களகரமான நாளாக கருதப்படுது. இன்று ஆடிப்பெருக்கு திருவிழா நாடெங்கும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுது. காவேரியில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும் ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடியம்மா, எங்களுக்கு வழித்துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டுமம்மா சுமங்கலியாக என்று காவேரி நதியை அன்னையாக பாவித்து பாடியிருக்காரு கவியரசர் கண்ணதாசன். ஆடி பெருக்கன்று காவேரியை பெண்ணாகவும் சமுத்திரராஜனை ஆணாகவும் கருதி காவேரி தனது கணவனான சமுத்திரராஜனை அடைவதை மங்களம் பொங்கும் விழாவாக காவேரி டெல்டா மக்கள் கொண்டாடி வராங்க. காவேரி கரையில இரு மருகிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். காவேரியை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நடந்தாய் வாழி காவேரி என்று கூறி வாழ்த்துவாரு. ஆடி 18ஆம் நாள் காவேரி பெண்ணுக்கு மசக்கை என்று கூறி மக்கள் பல வகையான அன்னங்களை தயாரித்து கொண்டு போய் காவேரி கரையில வைத்து நோன்பு நோற்பார்கள். கணவனை சென்றடையும் காவேரிக்கு மங்கள பொருட்களான மஞ்சள், பண ஓலையால் செய்யப்பட்ட காதோலை, கருகுமணி மாலை, வளையல், அரிசி, வெல்லம் ஆகியவற்றை வழங்கி பூஜை செய்கிறாங்க. திருச்சி, திருவையாறு, ஒகேனக்கல், பவானி, கூடுதுறை, மயிலாடுதுறை போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுது. புதுமண தம்பதிகள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து காவேரி கரைக்கு சென்று எண்ணெய் தேய்த்து தலையில் அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைத்து ஆற்றில் மூழ்கி குளிப்பாங்க. பிறகு அவர்கள் அணிந்திருந்த ஆடையை களைத்துவிட்டு புத்தாடை அணிந்து கொள்றாங்க. தொடர்ந்து காவேரி கரையோரம் உள்ள காவல் தெய்வங்களின் சன்னதிக்கு சென்று வழிபடுறாங்க. பெண்கள் மாங்கல்ய பூஜை செய்து புது தாலி கயிறு அதாவது மஞ்சள் சரடு அணிந்து கொள்றாங்க. சிறுவர்கள் சிறிய அளவிலான மரச்சப்பரம் இழுத்து செல்வார்கள். பெண்கள் புதிய தாலி சரடை கட்டிக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி பெருக்கின் போது ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். காவேரி ஆற்றை பெண்கள் கங்கா தேவியா நினைத்து வழிபடுறாங்க. ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதை போல தங்கள் குடும்பமும் அனைத்து நன்மைகளும் பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டி பெண்கள் திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்றாங்க. முன்னதாக பெண்கள் மஞ்சள், குங்குமம், கலப்பரிசி, வெல்லம், அரிசி, தேங்காய் பழம், தாலி சரடு ஆகியவற்றை வைத்து பூஜை செய்கிறாங்க. பின்னர் சுமங்கலி பெண்கள் ஒருவருக்கொருவர் புதிய தாலி சரடை கட்டிக்கொள்கிறாங்க. புதுமண தம்பதிகள் அதிகாலையிலேயே காவேரி கரைக்கு சென்று அங்கு அரசு வேம்பு மரத்தை சுற்றி வலம் வந்து வணங்கி மஞ்சள் நூலை கட்டுறாங்க. அரச மரமும் வேப்ப மரமும் சிவசக்தி அம்சமாக கருதப்படுது. அரச மரத்தை விருட்ச ராஜன் என்றும் வேப்ப மரத்தை விருட்ச ராணி என்றும் அழைக்கிறாங்க. சக்தி ரூபமாக திகழக்கூடிய வேப்ப மரத்தை சுற்றி பெண்கள் மஞ்சள் நூலை கட்டுறாங்க. இப்படி செஞ்சா திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் நல்ல கணவர் கிடைப்பார் என்றும் திருமணமான பெண்களுக்கு சந்தான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது. ஆடி பெருக்கு தினத்தன்று நீர்நிலைக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கடவுளை வழிபட்டு அதன் பலன்களை பெறலாம். ஆடி பெருக்கு தினத்தன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வாசல் தெளித்து வீட்டில் நீராட வேண்டும். பூஜை அறையில் சாமி படங்களை பூக்களால் அலங்கரித்து புது மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், பத்தி, கற்பூரம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் முதலான பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு நிறை குடத்திலிருந்து கலச சொம்பில் நீரை எடுத்து அரைத்து வைத்த மஞ்சளை சேர்க்க வேண்டும். அந்த கலச நீரில் விளக்கேற்றி அதன் முன் வைத்து தீபாராதனை செய்து கங்கை, யமுனை போன்ற புதிய நதிகளை மனதில் நினைத்து மனமுருகி வழிபாடு செய்யணும். பின்னர் தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் உள்ள அனைவரின் தலையிலும் தெளித்து கொள்ள வேண்டும். பூஜை முடிந்தவுடன் புது கயிற்றை எடுத்து உங்கள் கணவன் கையால் மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிற்றை தாலியாக பாவித்து கட்டிக்கொள்ளலாம். அக்கம் பக்கம் பெண்களுக்கு மஞ்சள், ரவிக்கை துணி, தாலி கயிறு, இனிப்பு வழங்கலாம். இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருக்குது.
பத்திரப்பதிவு முதலான புதிய முயற்சிகளை இந்த நாளில் தொடங்கலாம். நன்றி.